கிரிவலம் போற பயணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சும்மாவே கிரிவலம் போனா சித்தியே இருக்காது. இறை நாமத்தோட சொல்லின்னு போனா எப்படின்னா, சிவ என நமசி மசிவாய நம வயநமசி நம சிவ பஞ்சாட்சரம். இந்த பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கின்னு காசி விசாலாட்சி உடனே காசி விஸ்வநாதரை எடுத்து தலையில எடுத்து 8 லிங்க பூஜை பண்ணி கிரிவலம் போயிட்டு வர சொல்ல நம்ம நோய் பிணியாகப்பட்டது தீரும். ஆழகால விஷத்தை முறிக்கக்கூடிய வல்லமை இந்த கண்டமணிக்கு உண்டு. சரிங்களா? 5 முகம் யார் வேணா தரிசிக்கலாம். 1 சரிங்களா? சாமி வைக்கிறோம். சாமி வைக்க சொல்ல சாமிக்கு உண்டான நெய்வேத்தியத்தை கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். நிறைய சாமிகள் வைக்கக்கூடாது. சாமிகள் கம்மியா இருக்கணும். முன்னோர்கள் வழிபாடு தான் குலதெய்வத்தை காக்கும். முன்னோர்கள் வழிபாடு இல்லைன்னா குலதெய்வத்தை காக்கக்கூடாது. அது மாதிரி முன்னோர்கள் வழிபாடு பண்ணாதான் குலதெய்வத்தை அவங்க தான் கூட்டு வருவாங்க. அதனால முன்னோர்கள் வழிபாடு பண்ணணும். சரிங்களா? இது 5 முகம் பஞ்சாட்சரம். சிவ என நமசி மசிவாய நம வாயநமசி நம சிவாயம். இது ஆண் பெண் வேதம் இல்லாத யார் வேணா தரிசிக்கலாம். சரிங்களா? இது இல்லற தீட்டு கிடையாது. பெண்களுக்கு உண்டான தீட்டு கிடையாது. நான்வெஜ் சாப்பிடலாம். உள்ளத்தை சுத்தமா வச்சுக்கணும். சரிங்களா?